குழந்தைகளுக்கான ஸ்கின் கேர் டிப்ஸ் சிலது கொடுக்குறேன். இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட் அண்ட் தின், ஒரு பேப்பர் திக்னஸ் தான் இருக்கும். பெரியவங்க மாதிரி கரடு முரடா நிறைய கெமிக்கல்ஸோ, சோப்பு, பவுடர், லோஷன், க்ரீம் அந்த மாதிரி நிறைய நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கேர் தான் கொடுக்கணும். அப்போ தான் குழந்தைங்களோட ஸ்கின்னை நம்ம பாதுகாக்க முடியும். சரி, அதை பற்றி ஒவ்வொன்றா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனே வந்து சேரும். சரி நண்பர்களே, நம்ம கிட்ஸ் ஸ்கின் கேர் பத்தி டீட்டெயிலாக போகுமா? எனி பேபி லெஸ் தேன் 1 year அதுக்கு வந்து நான் கொடுக்குற டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிறந்தது முதலே குழந்தைக்கு நம்ம குளிப்பாட்டுறோம். தினந்தோறுமே குளிப்பாட்டலாம், ஒன்றும் தவறில்லை. இல்லை முதல் 3 மாதங்களுக்கு 1 to 1 நாள் குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டும் போது நீங்கள் அந்த தண்ணியை கூட வந்து ரொம்ப சூடாக யூஸ் பண்ணக்கூடாது. பழைய காலத்து பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் தேவையில்லை. வார்மாக இருந்தால் போதும். ஒரு 40 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு, இல்லைன்னா ஒரு 45 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு அந்த டெம்பரேச்சர் இருந்தால் போதும். குழந்தைக்கு எதமாகவும் கதகதப்பாகவும் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரியான தண்ணியே யூஸ் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோப். குழந்தைகளுக்கான பிரத்யேக சோப்புன்னு நிறையா இருக்கு. விளம்பரப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்ட் உங்களுக்கே தெரியும். மோஸ்ட் காமன் அதில் உங்களுக்கு இருக்கிறதுலையே மென்மையான ஒரு சோப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. சப்போஸ் அந்த சோப்பு கூட எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஸ்கின்ல 3 வகை இருக்கு. ஒன்று வந்து ட்ரை ஸ்கின்னு, இன்னொன்று நார்மல் ஸ்கின், இன்னும் ஆயிலி ஸ்கின். ஸோ அதனால வந்து எந்த ஒரு காமன் பிராண்டு கூட வந்து உங்கள் குழந்தைக்கு பொருந்தாமல் போகலாம். ஸோ அதனால அப்படி உங்களுக்கு டவுட் வரும்போது உங்கள் குழந்தை டாக்டரையோ இல்லைன்னா ஸ்கின் டாக்டரையோ ஆலோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சோப்பை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எல்லா சோப்பும் ஒன்று கிடையாது, எல்லா ஸ்கின்னும் ஒன்று கிடையாது. சரி, ஓகே, குளிப்பாட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் துவட்டும் போது ரொம்ப மென்மையான டவலையே யூஸ் பண்ணுங்க. ரஃப் டவலை யூஸ் பண்ணாதீங்க. இந்த டர்க்கிஷ் டவல் சொல்லுவாங்க இல்லையா, தமிழில் தேங்காய் பூ துவாலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த தேங்காய் பூ டவலை யூஸ் பண்ணுங்க. அது கூட வந்து குழந்தையோட ஸ்கின்னை தேய்ச்சி துடைக்கக்கூடாது. இட் இஸ் நாட் வைப் ட்ரை, இட் இஸ் ஒன்லி பேட் ட்ரை. ஒத்தி ஒத்தி தான் நீங்கள் துடைக்கணும். ஏன்னா வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் வைப் ஆகிடும். குழந்தையோட ஸ்கின் ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆயிடுச்சுனாலே வந்து ஸ்கின்ஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும். அதனால துடைக்கும் போது கூட நீங்கள் மென்மையாக ஒத்தி ஒத்தி துடைங்க. அது ரொம்பவும் நல்லது. சரி, தொடச்சாச்சு. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணோம்? மாய்ஸ்சர் க்ரீம் போடணுமா, பவுடர் போடணுமா, லோஷன் போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது முதல் 4 மாதங்களுக்கு எதுவுமே போடாதீங்க. லீவ் த ஸ்கின் நேச்சுரல் அண்ட் கிளீன். ஸ்கின்னு கிளீனாக இருந்தாலே உங்கள் குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியம். சரி, அப்போ 5 மாதம் ஆயிடுச்சு, இப்போ ஏதாவது பயன்படுத்தலாமன்னா ரொம்ப சாஃப்டான வாசனை அதிகம் இல்லாத ஒரு பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மாய்ஸ்சர் க்ரீம் போடுறீங்கனாலும் இந்த ஆலோவேரா இல்லைனா வந்து ஒயிட் பேரஃபின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் இருக்கக்கூடிய க்ரீமை யூஸ் பண்ணுங்க. அது கூட ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கக்கூடாது, வண்ணமயமாக இருக்கக்கூடாது. கலர்லெஸ் லோஷனாக யூஸ் பண்ணுங்க. அதை நீங்கள் முதல்ல உங்கள் கைகளில் நல்லா பரப்பிட்டு மென்மையாக தடவி விடுங்க. ஸோ இது வந்து மாய்ஸ்சரையும் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின்னு நல்லா பளபளப்பாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வந்து பாதாம் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயிலெலாம் கிடைக்கும். அது கூட வாசனை இல்லாத ஆயிலாக நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து ஸ்கின் முழுக்க நல்லா தேய்ச்சி விட்டு கைகள், கால்கள், முதுகுலெல்லாம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் குளிப்பாட்டிங்கன்னா குழந்தைக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லை, ரொம்பவும் சோப்புனால வந்து ஸ்கின் வறண்டு போகாமல் பாதுகாக்கும். இது ரொம்ப முக்கியம். சரி, தொடச்சிட்டீங்க, லோஷன் போட்டுட்டீங்க. அடுத்து ட்ரெஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு தேர்ந்தெடுக்கும் போது சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் பயன்படுத்தாதீங்க. காட்டன் கிளாஸ், மென்மையான பருத்தி துணியை நீங்கள் வாங்கணும். அது கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் வாங்காதீங்க. நேரடியாக நீங்கள் போய் பார்த்து, குழந்தைகளுக்கான ஸ்டோர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்து நீங்கள் நேரடியாக தொட்டு பார்த்து அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக சூடு கொடுக்குதா, இல்லை ரொம்ப வண்ணமயமாக இருக்கா, நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த கலர் கூட குவாலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கலரே ஸ்கின்ல ஓட்டுறது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. தரமான துணிகளை வாங்குங்க. பருத்தி துணிகளே வாங்குங்க. இந்த பருத்தி துணிகள் தான் எப்பயுமே நல்லது. ஏன்னா அது
வேர்வையெல்லாம் உறிஞ்சிரும், குழந்தையோட ஸ்கின்னை நல்லா பாதுகாக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைகள் டீஹைட்ரேஷன் போகாம பாத்துங்க. போதுமான அளவு தண்ணீர். 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைன்னா அடிக்கடி தாய்ப்பால் கொடுக்குறீங்க, குழந்தை நல்லா யூரின் போதான்னு பாத்துங்க. அதை வச்சு குழந்தையோட ஹைட்ரேஷன் நல்லா இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். முக்கியமா இந்த கோடை காலங்கள்ல குழந்தை குறைஞ்சது 6 முறைக்கு மேல யூரின் பாஸ் பண்ணதான் பாருங்க. ஏன்னா அந்த ஹைட்ரேஷன் தான் ஸ்கின் வந்து வறண்டு போகாம இருக்கும். 6 மாதத்துக்கு பிறகான குழந்தைங்களுக்கு தண்ணீர், இளநீர், மோர், பழச்சாறு, இல்லைன்னா வந்து இந்த வெஜிடபிள் சூப்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் தண்ணீர் கொடுத்து நல்லா யூரின் போதான்னு பார்த்துங்க. அப்போதான் இந்த தோல் வறண்டு போகாமல் இருக்கும். வெளியே எங்கேயாவது கூட்டு போறீங்கன்னா தூசு அழுக்குல இருந்து உங்க குழந்தையோட ஸ்கின்னை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஸ்வாடலிங் பண்றதுன்னு தெரியும் இல்லையா, குழந்தையோட உடல் முழுவதும் நல்லா துணியால சுற்றி முகம் மட்டும்தான் தெரிகிற மாதிரி நீங்க வெளியே கொண்டு போகணும். ஏன்னா தூசு அழுக்கும் படக்கூடாது. அதே போல ஸ்ட்ராங் சன்லைட்டும் குழந்தையோட ஸ்கின்னுக்கு உடனே பாதிப்பை ஏற்படுத்தும். அதுல இருந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். என்ன பெற்றோர்களே, நான் சொன்ன ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இதை நீங்க பயன்படுத்துங்க. உங்க குழந்தைய ஸ்கின் பாதிப்புகள்ல இருந்து பெருமளவு காத்திருங்க. நன்றி, வணக்கம்.